2024 எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான யவால் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல கதை என்ன அப்படின்னா, பிரபு, ரிஷி, நிதி அப்படிங்கிற ஒரு 3 பேரை சுத்தி தான் அந்த கதைக்களம் நகருதுங்க. இதுல பிரபுவும் நிதியும் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இதுல பிரபு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்டாட்டி கிட்ட கேட்கறாப்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிசினஸ் பார்ட்னரா இருக்கக்கூடிய ரிஷி கூட இவங்களுக்கே தெரியாம பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் வச்சிருக்கிறது அப்படிங்கிற அந்த தீம்ல தான் அந்த கதையே நகர்ந்து போகும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா எவால்னு இருக்கும். அதை மாற்றி போட்டிங்க அப்படின்னா லவ்னு இருக்கும். ஸோ அதாவது இப்போ காதல் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு முரணா மாற்றி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டேரக்டர் கன்வே பண்ணுறாப்புல. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது, இந்த படத்தில் இந்த நைட் போர்ஷன்ஸ் தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அதனால அந்த இடங்கள்ல வரக்கூடிய லைட்டிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3 கதாபாத்திரங்களும் அவங்களுக்குள்ள ஓப்பனாக பேசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப இருக்கும். ஏன் இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ், குடிக்கிறது, அது இதுன்னு என்னென்ன கெட்ட பழக்கங்க இருக்கோ அது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். அதனால இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, தமிழ் டப்பிங்கோட இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 1 டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அந்த படத்தோட கண்டென்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு பியர்ட் ஆகலாம். கண்டிப்பா தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.